தச்சு குட் மார்னிங். குட் மார்னிங். கிட்ட வாங்க மேம், கிட்ட வாங்க மேம். சொல்லுங்கள் மேம். சொல்லுங்கள் மேம். பாட்டு முடிஞ்சிச்சு மேம். பாய் மேம். ஓகே மேம். பாய் மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஈஸ்டர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஆனால் எடிட் பண்ணி கொடுக்க லேட் ஆகிடுச்சு, சாரி. மார்னிங் எழுந்ததும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி குக்கிங் தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்தோடனே எல்லாத்தையும் அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டு புதினாவும் வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நானும் பாப்பாவும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பயங்கரமான வெயில், சுத்தமாக தாங்க முடியல. கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல, அப்படி இருக்குது. சரி, குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அவளுக்காக தான் நான் ஜூஸ் போடுறேன், ஆனால் அது அவளுக்கு தெரியும். பழத்தை வெட்டிட்டு இருக்கும்போதே நைஸாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. சாத்துக்குடி ப்ரெஷர் இல்லைனாலும் நம்ம வந்து சாத்துக்குடி ஜூஸ் ஈஸியாக வீட்டிலேயே போடலாம். எப்படின்னா, பழத்தை 4ஆக கட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தனித்தனியாக தோலை உரித்து எடுத்துக்கோங்க. நம்ம கண்ணுக்கு அகப்படுற கொட்டை லைட்டாக அங்கங்கே இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா கொட்டை அரையும் போது கொஞ்சம் கசக்கும். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சுகர் தேவைப்பட்டால் சேர்த்து குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் போல் ஹஸ்பண்ட் வெளியில் போய் பாப்பா பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. நாளைக்கு பாப்பாவோட பர்த்டே, கண்டிப்பாக எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். இன்றைக்கி சமைக்கவே இல்லை. ஆஃப்டர்நூன் ஹோட்டல் தான். நைட்டும் கிளி பரோட்டான்னு ஒன்று வாங்கணும். பார்க்க இட்லி சாம்பார் மாதிரி இருக்கான, சூப்பராக இருந்துச்சு. தூங்கலான்னு போகும்போது திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. டைம் 10:30 நைட்டு. இருந்தாலும் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லி நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.